மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இதோ மாபெரும் இரக்கத்தின் நேரத்தில் வந்திருக்கின்றோம். இதோ அருள்நாதர் இயேசு நம் மத்தியில் எழுந்திருக்கின்றார். தேவனை விட்டு பார்ப்போம். இரக்கத்தின் அரசராக இருந்து நம்மீது இரக்கம் பொழிகின்ற தெய்வம் இதோ நம் மத்தியில் எழுந்திருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, சீராக் ஞான புத்தகம் 32ஆம் அதிகாரம் 24வது வார்த்தையில் இவ்வாறு வாசிக்கின்றோம். ஆண்டவரை நம்புவோருக்கு இழப்பு என்பதே இல்லை. இதோ இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரை நம்பி வந்திருக்கின்றீர்கள், அவரை நாடி வந்திருக்கின்றீர்கள், அவரை தேடி வந்திருக்கின்றீர்கள். இதோ அருள்நாதர் இயேசு யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 37வது வார்த்தையில் அழகாக சொல்லியிருக்கின்றார். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். அந்த தேவனிடத்தில் நாம் வந்திருக்கின்றோம். அந்த தேவன் தான் நமக்கு அளவு கடந்த ஆசீர்வாதத்தை தருகின்றான். இயேசு ராஜாதி ராஜன் நம் மத்தியில் எழுந்திருக்கின்றான். ஆராதனைக்குரிய நாயகன் அவர் ஒருவரே. ஆராதனை செலுத்தப்படுகின்ற ஒரே ஒரு தெய்வம் அவரது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவரை துதிக்க வேண்டும். 1000 பேர்களில் சிறந்தோர் இவரை தவிர வேறு யாருமே இல்லை. இதோ இந்த அருள்நாதர் இயேசுவை தேடித்தான் கூட்டம் கூட்டமாக மக்கள் தேடி வந்தார்கள். இதோ முன்பே சொன்னது போல ஆண்டவரை நம்புவோருக்கு இழப்பு என்பதே இல்லை. அந்த வார்த்தையை நம்பி அவரை தேடி எத்தனையோ உள்ளங்கள் வந்தது. எத்தனையோ பேர் அவரை தேடி வந்தார்கள். அவர்கள் நினைத்த காரியத்தை சாதித்தார்கள். இன்று நீங்களும் அவரை தேடி வந்திருக்கின்றீர்கள். இதோ இந்த அருள்நாதர் இயேசுவை, இந்த நற்கரை நாதரை நான் தேடி வந்தேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் இழப்பே இல்லை என்பதை உணர்ந்து இந்த தேவனிடத்தில் வந்திருக்கின்றீர்கள். எனவே அந்த தேவனை, ராஜாதி ராஜனை, சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்த தேவனை, அன்று எத்தனையோ பேரை தொட்டு சுகம் கொடுத்த தேவனை உற்று பார்த்து நாம் ஆராதிப்போம். இந்த ஆராதனை பாடலின் மூலமாக, ஆண்டவரே நான் உன்னை நம்பி வந்திருக்கின்றேன், உம்மை தேடி வந்திருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே நான் இழந்து போய் வந்திருக்கின்றேன். நீர்தானே சொல்லியிருக்கின்றீரே, உன்னை நம்பி வந்தோம் என்று சொன்னால் இழப்பு என்பதே இல்லை என்று சொன்னீரே. அந்த வார்த்தைக்கு ஏற்ப இதோ இந்த ஆராதனையின் மூலமாக என்னை முழுமையாக உனக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி அனைவரும் இந்த ஆராதனை பாடலின் மூலமாக ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம்.
2ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையில் இவ்வாறாக வாசிக்கின்றோம். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் என்று. இதோ இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரிடத்தில் முழுமையாக நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உம்மைதான் முழுமையாக நம்பி வந்திருக்கின்றேன். எனவே என்னுடைய அனைத்து விதமான மன குமர்தங்களை, என்னுடைய அனைத்து விதமான வேண்டுதல்களையும் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றேன். இதோ 1000 பேர்களில் சிறந்தோர் நீர் ஒருவர்தான். எங்களுடைய வாழ்வில் விடிவெள்ளியும் நீதான், எங்களுடைய வாழ்வில் பிரியமும் நீர்தான். எனவே எங்களை நாள்தோறும் ஆசீர்வதிக்கின்றீரே, அதே போல எங்களையும் முழுமையாக ஆசீர்வதிக்கும்படியாக இதோ இந்த ஆராதனை பாடல் மூலமாக உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுரீரே. 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுரீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. உயிருள்ள இறைவன், இதோ மத்திய எழுதின நற்செய்தி அழகாக வாசிப்பது போல, நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொன்ன தெய்வம் நம் மத்தியில் இருந்து நிற்கின்றார். அருணாதர் இயேசு இரக்கத்தின் அரசர் நம் மீது கேட்பது ஒன்றே ஒன்று, உன்னுடைய பாவத்தை என் மீது இறக்கிவை. இதோ தாவீது அரசர் தன்னுடைய வாழ்வில் செய்த அனைத்து விதமான பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். இன்றைய காலகட்டத்தில் நீங்களும் நானும் அந்த பாவத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? இயேசுவிடத்தில் நான் எதுவுமே செய்யலை என்று சொல்லி நம்மை நீதிமானாக பரிசேயர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இதோ அருணாதர் கடவுள் அழகாக இணைச்சட்ட புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையில் இவ்வாறாக சொல்லுகின்றான், உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி. ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவத்தை முழுமையாக அறிக்கிடுவோம். அவருடைய இரக்கத்தின் மத்தியில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் வந்திருக்கின்றேன், என்னை முழுமையாக பாரும். இதோ புனித பவுல் சொல்லுவது போல, ரோமருக்கு எழுதிய திருமடலில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுவது போல, இதோ நான் நன்மை செய்ய நினைக்கின்றேன், என்னால் செய்ய முடியவில்லை. இதோ பாவத்தை செய்யாமல் இருக்க நான் நினைக்கின்றேன், இதோ நான் விழுந்து விடுகின்றேன் என்று சொல்லி பவுலே ஆண்டவர் முன்பாக ஒப்புக்கொள்கின்றார். இன்று நீங்கள் நானும் எம்மாத்திரம் என்று சொல்லி நினைத்து பாருங்கள். இதோ ஆண்டவரை நம்புவோருக்கு இழப்பு என்பதே இல்லை என்ற வார்த்தையை நம்பி இந்த ஆராதனை வேளையில் நான் பாவி என்று சொல்லி ஏற்றுக்கொள்வோம். முழுமையாக பாவி ஆண்டவரை, நான் பாவம் செய்து முன்பாக முழங்கால் படிக்கிட்டு இருக்கின்றேன். இதோ நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வார்த்தையில் இவ்வாறாக வாசிக்கின்றோம், தன்னுடைய குற்ற பழிகளை மூடி மறைப்பவருடைய வாழ்வு வளம் பெறாது என்று சொல்லி. ஏன் இத்தனை நாட்களாக நான் என் ஆண்டவரை தேடிச் சென்றேன், நாடிச் சென்றேன், ஆனால் என்னுடைய வாழ்வில் வளம் கிடைக்கவில்லையே, நான் வேண்டுகின்ற ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாயா? ஆண்டவர் அழகான வார்த்தையின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றார், தன்னுடைய குற்ற பழிகளை மூடி மறைப்பவனுடைய வாழ்வு வளம் பெறாது என்று சொல்லி. ஆம் அன்பு பிள்ளைகளே,
அன்பு மகனே, மகளே, உன்னுடைய பாவத்தை இறக்கிவை. என்னை உற்றுப்பார், உனக்காக சிந்திய ரத்தத்தை நினைத்துப்பார். இதோ உனக்காகப்பட்ட 5 காயங்களை உற்றுப்பார். உனக்காக, எல்லாமே உனக்காகத்தான். ராஜாதி ராஜன் நமக்காக வீற்றிருக்கின்றார். எனவே நாம் அனைவரும் நம்முடைய கரங்களை நெஞ்சின் மீது வைத்து, ஆண்டவரே, நான் தேடி வந்திருக்கின்றேன், உம்மை நாடி வந்திருக்கின்றேன். தாவீது அரசரை போல நான் என்னுடைய பாவத்தை ஒட்டுக்கொண்டு முன்பாக முழங்கால் படியிட்டிருக்கின்றேன். என் பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த பல்லவி மட்டும் பாடி அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பிரியமானவர்களே, யோவான் எழுதின செய்தி 4ஆம் அதிகாரத்தை பார்க்கின்ற போது அந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்வை நீங்கள் நினைத்து பாருங்கள். மாறுபட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்மணி ஆண்டவரை சந்திக்கின்றார். ஆண்டவரை சந்திக்கின்ற போது அவரோடு இறைவார்த்தையின் மூலியமாக பேசுகின்றார். அப்பொழுது தன்னுடைய தவற்றை உணர்ந்து கொள்கின்றார். தவற்றை உணர்ந்து அனைத்து விதமான பாவத்தை அங்கு அறிக்கையிட்டு அவர் புது மனிதனையாக, புது பிறவையாக மாறுகின்றார். அதான் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கின்றார். ஓசேயா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையில், என் இரக்கம் பொங்கி வழிகின்றது என்று சொல்லி அந்த இரக்கத்தை அந்த சமாரிய பெண் மீது காமித்தார். நானும் நீங்களும் அந்த இரக்கத்தை பெற்றவர்களாக முழுமையான பாவத்தை அறிக்கையிட்டு மீண்டுமாக அந்த பல்லவியை பாடி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பிரியமானவர்களே, லூக்கா எழுதின செய்தி 7ஆம் அதிகாரத்தில் அழகாக வாசிக்கின்றோம். 36வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீர் என்று சொன்னால், பரிசேயர் ஒருவர் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கின்றார். அந்த வீட்டுக்கு அழைப்பு பெற்றவர்கள் பல்வேறு நபர்கள். அந்த பாவியான பெண் ஒருவர் வருகின்றார். அந்த பாவியான பெண்ணுக்கு தெரிகின்றது, என்னுடைய ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வருகின்றார். இதோ இந்த ஊர் மக்கள் அனைவருமே, என்னை பார்க்கின்றவர்கள் அனைவருமே, இவள் பாவப்பட்ட பெண், இதோ இவருடைய வாழ்வை இப்படி இருக்க காரணம் இவர் செய்த பாவம்தான் என்று சொல்லி அவரை உதாசனப்படுத்தி இருப்பார்கள், எள்ளி நகையாடி இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரை நம்ப போகின்ற போது இழப்பு என்பதே இல்லை என்பதை உணர்ந்த அந்த பாவியான பெண் நறுமண தைலத்தை பூசி தன்னுடைய பாவத்தை அனைவர் முன்பாக ஆண்டவருடைய காலடியில் இறக்கி வைக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய கூந்தலால் துடைக்கின்றான். இன்று நீங்களும் நானும் அந்த பெண்மணி போல நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நான் ஒரு பாவி, இதோ அவர்கள் மூலமாக நான் பெரும் பாவியாக இருக்கின்றேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு வாழ்கின்றோமா? அருணாதர் கடவுள் அழகாக சொல்லியிருக்கின்றார். சீராக்கெழுதி புத்தகம் 18ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை அழகாக வாசிக்கின்றோம். தன்னுடைய இரக்கத்தை அவர்கள் மீது பொழிகின்றார் என்று சொல்லி அந்த பாவியான பெண்மணிக்கு அருணாதர் இயேசு தன்னுடைய இரக்கத்தை பொழிந்து அந்த சீமோனுக்கு சொன்ன வார்த்தை இதுதான். இதோ இவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அந்த பெண்மணி பார்த்து சொன்ன வார்த்தை இதுதான், உன்னுடைய நம்பிக்கையுடைய குணமாக்கிற்று, எழுந்து போ என்று சொன்னார். இந்த நீங்களும் நானும் அதே போல ஒப்புக்கொண்டு வாழ்கின்றோமா?
அல்லது அந்த குற்ற பலிகளை நான் மூடி மறைத்து வாழ்கின்றேனா என்று சிந்தித்து பார்த்து அந்த நற்கரணை நாதரை உற்று பார்த்து இரு கரங்களை விரித்து முழுமையாக நான் பாவி என்று சொல்லி சமாரிய பெண்ணை போல அன்று சக்கேவை போல அந்த பாவியான பெண்மணி போல நானும் ஒரு பாவி என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடலை பாடி அர்ப்பணித்து ஜெபிப்போம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எங்களுடைய பாவங்களை மன்னித்ததற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம். தன்னுடைய குற்ற பலிகளை மூடி மறைப்பவனுடைய வாழ்வு வளம் பெறாது என்று சொன்னீரே. இத்தனை நாட்களாக எங்களுடைய குற்றத்தை நாங்கள் மூடி மறைத்து வாழ்ந்திருக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை வழிநடத்தும், பாவத்தை மன்னித்து இந்த காலகட்டத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஒப்பு கொடுப்போம். தேவன் நன்மை நிறைந்தவர். நன்மைகளை மட்டும்தான் நமக்கு தருகின்றார். திருப்பாடல் 85 அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் அழகாக வாசிக்கின்றோம். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்வில் நினைத்து பாருங்கள். நான் எப்பேற்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட என்னுடைய ஆண்டவர் எனக்கு நன்மையானதை மட்டும்தான் தந்திருக்கின்றார். ஆனால் நான் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ராஜாதிராஜன் நம் மீது பார்க்கின்றார். நம்முடைய கண்களை பார்க்கின்றார், நம்முடைய இதயத்தை பார்க்கின்றார். அதே நன்மைகள் நிறைந்த ஊற்றாகிய தேவனை விட்டு பார்த்து இந்த யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வார்த்தையில் வாசித்தது போல உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என்று சொன்னார். நம்முடைய வாழ்வில் அதே போல நம்மை பாதுகாத்திருக்கின்றார். கைவிடாமல் கண்ணின்மை போல பாதுகாத்திருக்கின்றார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ நன்மைகளை செய்த தேவனுக்கு உற்று பார்த்து இதோ என்னுடைய வாழ்க்கையே இழந்து போய்விட்டது, இதோ என்னுடைய அருகாமையில் இருக்கின்றவர் என்னை பார்த்து சிரிக்கின்றார்கள், நீ வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாய் என்று சொல்லி எத்தனையோ பேர் சொன்னார்கள். ஆனால் என்னுடைய ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கின்றார். யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தை என்னுடைய வாழ்வில் சொல்லி என்னை உயர்த்தி இந்த நிலைமைக்கு என்னை அழைத்து வந்திருக்கின்றார். அதற்காக நன்றி செலுத்தி இந்த நன்றி கீதத்தை பாடி ஜெபிப்போம். நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா. பிரியமானவர்களே, யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையில் வாசிக்கின்றோம். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நான் இருப்பேன் என்று சொன்னார். அதே போல நாம் சென்ற அனைத்து இடங்களிலும் நம்மோடு பயணித்தார். வருகின்ற போதும் போகின்ற போதும் உன்னை காப்பேன் என்று சொன்ன தெய்வம் நம்மை அரணும் கோட்டையுமாக இருந்து வழி நடத்தி இருக்கின்றார். வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன கடவுள் நம்மை பாதுகாத்திருக்கின்றார். அந்த தெய்வம் நம்மை பார்த்து கேட்பது ஒன்று பாவம், ஒன்று நன்றி. இத்தனை வரப்பிரசாதத்தை பெற்ற நீ என்னை பார்த்து நன்றி செலுத்தியாயா என்று தான் கேட்கின்றார். எனவே அந்த தேவனை உற்று பார்த்து மீண்டுமாக அந்த நன்றி கீதத்தை பாடி அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். நன்றி நன்றி ராஜா,
அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி ராஜா. ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டி அவருக்கு நன்றி செலுத்தி இப்பொழுது அவரையே பற்றி கொண்டு வாழ, அவரோடு சேர்ந்து இருக்க, முழு ஆசீர்வாதத்தையும் பெற நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து அவரை ஆராதிப்போம். மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த ஆராதனையில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அவரே நீதியின் கடவுள், இரக்கமுள்ளவர். நம்மை ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆழமான விசுவாசத்தோடும் உண்மையான நம்பிக்கையோடும் அவரை ஆராதிப்போம். முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு வலிமையோடும் அவரை ஆராதிப்போம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். உன் வார்த்தையால் திருப்தியாவே, உன் சமூகத்தில் அகமகிழ்வே. உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். உன் வார்த்தையால் திருப்தியாவே, உன் சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. வல்லமையுள்ள ஆண்டவரே, உமக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறோம். உம்மையே நாங்கள் பற்றிக் கொள்வோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் உமக்கு உரியவர்கள், உமக்கு உரியவர்களாக மட்டுமே வாழ விரும்புகிறோம். உம்மையே பற்றிக் கொண்டு திராட்சை செடி எப்பொழுதுமே பலன் தர வேண்டும் என்றால் அதன் கிளைகள் செடியோடு இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நீரே திராட்சை செடி, நாங்கள் அதன் கிளைகள். உம்மையே பற்றிக் கொண்டு உம்மோடே சேர்ந்திருக்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற நாங்கள் காத்திருக்கிறோம். நற்கருணை நாதரே, நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச
காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. கர்த்தரே தாங்குகிறே, என் பாதையிலே நோக்கமாயுள்ளே. என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறே. என்னை கர்த்தரே தாங்குகிறே, என் பாதையிலே நோக்கமாயுள்ளே. என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. யெகோவாசுக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவாசுக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றிக் கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா 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 ஏசையா, என் நீதி நீதானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. யெகோவாசுக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவாசுக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றிக் கொள்ளுவே. ஆமாண்டவரே, உம்மையே நாங்கள் பற்றிக் கொள்ளுகிறோம். உம்முடைய பிரசன்னத்திலேயே நாங்கள் இருக்க விரும்புகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உண்மையுள்ள ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். யோவான் எழுதின நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் அவரோடே நாம் இணைந்திருப்போம், அவரையே பற்றிக் கொள்வோம். அன்பு ஆண்டவரே, உம்மையே பற்றிக் கொண்டு வாழ வரம் தாரும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, ஒரு குட்டி கதை நான் வாசிக்க நேர்ந்தேன். அருமையான கதை. ஒரு வேலை நிறுத்தம். யார் வேலை நிறுத்தம் செய்கிறார்கள் என்றால், உடல் உறுப்புகள் வேலை நிறுத்தம் செய்கிறது. 2 கரங்களும் 2 கால்களும் 2 கண்களும் 2 காதுகளும் வாயும் நாவும் அனைத்தும் சேர்ந்து வேலை நிறுத்தம் செய்யலாம் என்று முடிவு செய்கிறார்கள்.
யாருக்கு எதிராக? இந்த வயிற்றுக்கு எதிராக. என்ன காரணம் என்று கேட்டோம் என்றால், இந்த 2 கைகளும் கால்களும் கண்களும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், இந்த வயிறு ஒரு வேலையும் செய்யறதில்லை, சும்மா உட்கார்ந்துட்டு கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்குது. கால் சொல்லுச்சு, நான் எவ்வளவு தூரம் தான் நடந்து சம்பாதிக்கிறது, வேலை செய்யறேன், ஆனா வயிறு வேலை செய்யறதே இல்லை. 2 கரங்கள் சொல்லுது, நானும் பல வேலைகளை செய்கிறேன், உழைக்கிறேன், ஆனா அந்த வயிறு ஒரு வேலையும் செய்யறதில்லை, கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டே இருக்கு. கண்களும் சொல்லுது, காலையில் எழுந்தவுடன் நான் வேலைக்கு என்னுடைய பயணத்தை தொடர்கிறேன், வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். காதுகளும் அதே போன்று, நானும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன், வயிறு ஒரு வேலையும் செய்யறதில்லை. அப்ப வாயும் சொல்லிச்சான், நானும் இனிமே வேலை செய்ய மாட்டேன். ஒவ்வொரு முறையும் நான் வேலை செஞ்சு அந்த கொடுக்கிற உணவை சாப்பிட்டு மென்று இறக்குனா இந்த வயிறு ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது, ஒரு வேலையும் செய்யாம இருக்குது அப்படின்னு இந்த உடல் உறுப்புகள் எல்லோரும் சேர்ந்து வேலை நிறுத்தம் செய்யலாம் என்று முடிவு செய்கிறார்கள். அதே போன்று வேலை நிறுத்தம் தொடங்கியது. 1 வாரம் சென்றது, 2 வாரம் சென்றது, சோர்ந்து போக ஆரம்பித்தார்கள். கரங்கள் சோர்ந்து போக ஆரம்பித்தது, கண்கள் சோர்ந்து போக ஆரம்பித்தது, வாயால் பேச முடியவில்லை, கால்கள் சோர்ந்து போனது. உடனே மறுபடியும் ஒரு மீட்டிங் போட்டாங்க. எல்லாம் போட்டு பேசுறாங்க, நம்ம வேலை நிறுத்தம் செஞ்சா இந்த வயிற்றுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குதே, நம்ம தான் சோர்ந்து போறோமே என்று சொல்லி அவர்கள் மறுபடியும் பேசிக்கொண்டு அதன் பிறகு வயிற்றிடம் வந்தார்கள். வயிறானவர்கிட்ட கேட்கிறாங்க, என்ன நாங்க வேலை செய்யறோம், எந்த வேலை செய்யாம இருக்கிற, ஆனா நாங்க வேலை நிறுத்தம் செஞ்சா நாங்க தான் சோர்ந்து போறோமே, உனக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு வயிற்றுட்ட கேட்டாங்களாம். அப்ப வயிறு சொல்லிச்சான், நீ என்னோடு இணைஞ்சிருக்கணும், இல்லைன்னா இப்படிதான் ஆகும், நீங்க சோர்ந்து போயிருவீங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் உழைப்பதே இல்லை என்று நினைக்கிறீங்க. வயிறு சொல்லிச்சான், நீங்கள் பகலில் உழைத்து வருவ உணவை, எனக்கு கொடுக்கின்ற உணவை நான் என்ன செய்கிறேன், நீங்கள் ஓய்வு எடுக்கும் பொழுது, நீங்கள் இரவில் ஓய்வு எடுக்கும் பொழுது நீங்கள் கொடுத்த உணவை எல்லாம் நான் சக்தியாக மாற்றி அது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அனுப்பி வைக்கிறேன். அடுத்த நாள் நீங்கள் உழைப்பதற்கு தேவையான பலத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். இரவில் நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன், நீங்கள் ஓய்வு எடுக்கும் பொழுது நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன், உங்களுக்கு சக்தியை கொடுக்கிறேன், நானும் உங்களோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று வயிறு சொன்னதாம். அப்பொழுதுதான் உடல் உறுப்புகளுக்கெல்லாம் தெரிஞ்சது, நாம் உடலோடு சேர்ந்து ஒற்றுமையாக இணைந்திருந்தால் மட்டுமே உயிர் வாழ முடியும் என்று சொல்லி எல்லோரும் வேலை நிறுத்தம் நிறுத்திவிட்டு அவர்கள் வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். இது அருமையான ஒரு குட்டி கதை. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், நீங்கள் என்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதலால் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். எப்படி உடல் உறுப்புகள் உடலோடு ஒருங்கிணைந்து செயல்படுகிறதோ அதே போன்று நாமும் ஆண்டவரோடு இணைந்திருந்து அவரையே பற்றி கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நிச்சயம் நாம் மிகுந்த கனி தருவோம். விவிலியம் சொல்லுகிறது, என்னோடு நீங்கள் இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள். ஆதலால் நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்போம். இது நற்கருணை ஆண்டவர் நமக்காக நற்கருணையிலே பிரசன்னமாயிருக்கிறார். அந்த ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது நாம் விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஆமன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்திருப்போம். நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார், நம்மை முழுமையாக அன்பு செய்கிறார். இதோ நமக்கு என்று யாரும் இல்லை. யார் நம்மை கைவிட்டாலும் அவர் ஒருபோது நம்மை கைவிடுவதில்லை. அவர் நம்மை தேடி தேடி வந்து அன்பு செய்யக்கூடிய கடவுள். இயேசுவே, எனக்கென்று யாருமே இல்லை என்றாலும் நீர் என்னோடு இருக்கிறீர், நாங்கள் உம்மோடு இணைந்தே இருக்க ஆசைப்படுகிறோம், உம்மையை பற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் என்ற சிந்தனையோடு அவரை ஆராதித்து, இயேசுவே உம்மையே பற்றி கொண்டு உம்மையே நம்பி வாழ்கிறேன் என்ற பாடலை பாடி அவரை ஆராதிப்போம்.
இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல. கவலை என்னை பெருகும் போது கலங்கி போகின்றேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன். கவலை என்னை பெருகும் போது கலங்கி போகின்றேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்ல, இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்ல. உம்முடைய சீடர்கள் உம்மோடே சேர்ந்து இருந்தார்கள். உம்முடைய உயிர்த்தெழுதலின் பிறகு மதலேல் மரியாள் உம்மையே பற்றி கொண்டார். தாபோர் மலையிலே உம்மோடே சேர்ந்திருக்க வேண்டும் என்று இங்கு 3 கூடாரங்கள் அமைத்து இங்கேயே தங்கிவிடலாம் என்று சீடர்கள் உம்மோடே சேர்ந்திருக்க கேட்டுக்கொண்டார்கள். அதே போன்று அதே ஆழமான நம்பிக்கையோடும் உம்மையே பற்றி கொண்டு வாழ உம்மோடே சேர்ந்திருக்கக்கூடிய வரத்தை தாரும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் எந்த சாத்தானின் சக்தியும் எப்படிப்பட்ட நோய் நொடிகள் வந்தாலும் தொற்று நோய்கள் வந்தாலும் ஆண்டவரே உம்மை விட்டு எங்களை பிரிய விடாதேயும். உம்மோடே சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆழமான நம்பிக்கை எங்களுக்கு தாரும், உம்முடைய வல்லமை எங்களுக்கு தாரும். ஆராதனை ஆராதனை செய்கின்றேன், ஆராதனை
ராஜாதிராஜனான அன்பான இயேசுவை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜனான அன்பான இயேசுவை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். மூடவரை நடக்க வைத்த அன்பான இயேசுவை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். மூடவரை நடக்க வைத்த அன்பான இயேசுவை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். நற்கருணை நாரரான அன்பான இயேசுவை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். நற்கருணை நாரரான அன்பான இயேசுவை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். என் ஆண்டவரே, என் இயேசுவே, நற்கருணை நாதரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். என் ஆண்டவரே, உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம். என் ஆண்டவரே, ஆசீர்வதியும். வல்லமையுள்ளவரே, ஆசீர்வதியும். ராஜாதிராஜனே, ஆசீர்வதியும். என் ஆண்டவரே, ஆசீர்வதியும். என் இயேசுவே, ஆசீர்வதியும். நோய்களை குணப்படுத்துபவரே, ஆசீர்வதியும்.
மனக்கவலை போக்குபவரே, ஆசீர்வதியும். இரக்கத்தின் ராஜாவே, ஆசீர்வதியும். என் ஆண்டவரே, ஆசீர்வதியும். வல்லமையுள்ளவரே, ஆசீர்வதியும். நற்கருணை நாதரே, ஆசீர்வதியும். 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 ஆராதனை வேளையிலே ஆண்டவரை உற்று பார்த்து, நீங்கள் எங்கிருந்தாலும், தொலைக்காட்சி வழியாக ஆராதனையில் பங்கெடுத்தாலும், உங்கள் வலது கரங்களை ஆண்டவர் பக்கமாக உயர்த்தி பிடித்து, உங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவர் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரை ஆசீர்வதியும். ஆகாயாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல ஆண்டவர் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அவரை புகழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய வல்லமையும் நாம் பெற்றுக்கொள்வோம். வல்லமையுள்ள ஆண்டவரே, நீரே எங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற உம்மை பார்த்து மன்றாடுகிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீரே கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய குடும்ப ஜெபங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தும் தூபம் போல் நம்முடைய பாதம் வந்து சேருவனவாக. ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கத்தோலிக்க திருச்சபை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதோ நற்கருணை இருப்பது வெறும் அப்பம் அல்ல. அப்பத்தின் வடிவம் இருந்தாலும் அது அப்பம் அல்ல, அது இயேசுவின் திருவுடல். அப்பத்தின் நிறம் இருந்தாலும் அது அப்பம் அல்ல, அது இயேசுவின் திருவுடல். அப்பத்தின் சுவை இருந்தாலும் அது அப்பம் அல்ல, அது இயேசுவின் திருவுடல். இயேசுவின் திருவுடலை நான் ஆராதிக்கிறேன். முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு மனதோடும் அவரை ஆராதிக்கிறேன். வல்லமையுள்ள ஆண்டவரே, நீரே எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, வழிநடத்தும். புனித பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. இது நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க போகிற அருமையான தருணம். ஒப்புக்கொடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன். அதே ஆண்டவர் நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். குடும்பத்தில் சமாதானம், பொருளாதார தடை, வேலையின்மை அனைத்தையும் ஆண்டவரே தந்தருள்வாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக உடல் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அவரே தந்தருள்வாராக. உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் சொன்ன ஆண்டவர் இது நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவரை முழுமையாக ஆராதித்து இருந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஜெபங்கள், குடும்ப ஜெபங்கள், தனிப்பட்ட ஜெபங்கள் அனைத்தும் ஆண்டவர் பக்கமாக நற்கருணை ஆண்டவர் பாதத்தடியில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். உயிருள்ள ஆண்டவரை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதே ஆண்டவரை இப்பொழுது மாண்பீர் கீதம் பாடி ஆராதித்து முழு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிகழை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேட்சியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு மகிமை வாழ்த்து யாவுமாக. திருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.